வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. டிஎன்பிசில 2022ல இருந்து 2024 வரைக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு 45 எக்ஸாம் நடந்திருக்குங்க. இந்த 45 எக்ஸாம்ல நம்மளுடைய புது சிலபஸ் எடுத்துட்டீங்கன்னா யூனிட் 2ல ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இந்த தலைப்புல 45 எக்ஸாம்ல 82 கொஸ்டின் கேட்டு வச்சிருக்காங்க. டேங்கப்பா, இந்த 82 கொஸ்டினையும் அழகா ஒருங்கிணைச்சு 10 பக்கத்துக்கு பிடிஎஃபா மாத்திட்டேன். இத படிச்சாவே போதும். ஆமா இல்ல? ஆமாங்க. கூடவே இது புது புக்ல பழைய புக்ல எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது 7ஆம் வகுப்பு புதிய புத்தகத்துல இதற்கான டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. கம்மியாக தான் இருக்கு, அதையும் இணைச்சிட்டேன். கூடவே 10ஆம் வகுப்பு புதிய புத்தகத்திலையும் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, அதையும் இதை கூட இணைச்சிட்டேன். பழைய புக்ல சார்னு கேட்டா பழைய புக்ல புது புக்ல இருக்குதான் பழைய புக்ல இருக்குது. அதனால ரெண்டுமே சேர்த்து இவ்வளோ தாங்க. இப்போ இந்த நோட்ஸ் இருக்கா, இதுக்கு கொஸ்டின் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். நீங்களே பாருங்க, அழகா டிஎன்பிசி கொஸ்டின் தான் அப்படியே எடுத்து போட்டிருக்கேன். ஸோ இதுக்கு ஆன்சர் கொடுக்கல. இந்த ஆன்சரை எப்படி போய் செக் பண்றது, அதே மாதிரி இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி ஆல் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் குரூப்புக்கு 2 லிங்க் இருக்கும், வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க் இருக்கும். ஏதாவது ஒரு குரூப்ல ஜாயின் ஆயிடுங்க. நம்மளுடைய டெஸ்ட் நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். நம்மளுடைய புது சிலபஸ் எடுத்துக்கிட்டா 7 யூனிட்டா பிரிச்சு 100 கேள்விகள் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு யூனிட்டுக்கும் பர்டிகுலரா 25 கொஸ்டின், 10 கொஸ்டின், 15 கொஸ்டின் கேட்போம்னு சொல்லியிருக்காங்க. அதுல யூனிட் 2 எடுத்துக்கிட்டா பலன்னு இருக்குங்க. கரெக்டுங்களா? இருக்கிறதுலயே பெரிய சிலபஸ் யூனிட் 2ல தான் கொடுத்துருப்பாங்க. அதுல ரோமன் லெட்டர் 2 எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க பாருங்க, நான் ஹைலைட் பண்ணியே கொடுத்துருக்கேன். ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எடுத்துக்காட்டும் கொடுத்துருக்காங்க. அது என்னப்பா மறுவு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஆதி காலத்துல ஒரு பேர் இருந்திருக்கும், அது காலப்போக்கில் வேற பேரை மாறிட்டு இருக்கும். எப்படின்னா, இப்போ புதுவைன்னு அந்த காலத்துல இருந்துச்சு, அது இப்போ புதுச்சேரின்னு மாறிடுச்சு. அதே மாதிரி மண்ணை அப்படின்னு அந்த காலத்துல சொல்லிட்டு இருந்த ஊரை இப்போ மன்னார்குடின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அதே மாதிரி அந்த கால புராணங்கள்ல மயிலைன்னு சொன்னதை இப்போ மயிலாப்பூர்னு மாத்திட்டாங்க அப்படின்னு கொஞ்சம் எக்ஸாம்பிள் சிலபஸ்லேயே கொடுத்துருக்காங்க. சரி, இதுக்கு ரிலேட்டடா எங்க இருக்குது அப்படின்னு தேன்னா 7ஆம் வகுப்பு புதிய புத்தகத்துல பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ்ல தெரிந்தும் தெளிவோம் அப்படின்ற பாக்ஸ்க்குள்ள கொடுத்து வச்சிருக்காங்க. அதுல பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு தஞ்சைனா தஞ்சாவூரா மாறிடுச்சு, நெல்லை தான் திருநெல்வேலியா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எடுத்துக்காட்டும் சொல்லியிருக்காங்க. இந்த கோவை, குடந்தை, எந்தை, போது, சோனாடு இப்படின்னு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு விடையெல்லாம் நம்மளுடைய டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்டாங்க, பிரச்சனை இல்லை. அதுக்கு அடுத்தது இப்போ 10th நியூ புக் எடுத்துக்கிட்டா அதுல பாருங்களேன், எக்ஸாம்பிள் நிறைய கொடுத்து வச்சிருக்காங்க. சரிங்களா? இந்த தஞ்சை, புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி, உதகமண்டலம், கோயம்புத்தூர், நாகப்பட்டினம், புதுச்சேரி, கும்பகோணம், திருநெல்வேலி, மன்னார்குடி, மயிலை, அதாவது மயிலாப்பூர், அதுக்கப்புறம் சைதாப்பேட்டை. இதுல பாத்தீங்கன்னா சிலது சிலபஸ்லேயே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சிலது அடிஷ்னலா இருக்கு. ஓகே, ஆமா, இது மட்டும் படிச்சா போதுமா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது மட்டும் படிச்சா போதும். நிறைய பேர் 50 எடுத்து வச்சிருக்கேன், 100 எடுத்து வச்சிருக்கேன்னா அந்த கேள்விலாம் டிஎன்பிசில கேட்கவே இல்லைங்க. நான் ஒரு எக்ஸாம் 2 எக்ஸாம் வச்சு சொல்லல, கிட்டத்தட்ட 45 எக்ஸாம் அனலைஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் கொஞ்சம் பாருங்களேன். உங்களுக்கு டவுட்டா இருந்தா இந்த கேள்வி கேட்டிருக்காங்களா உண்மையான்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த 19/3/2022 அன்னைக்கு டிஎன்பிசில ஒரு எக்ஸாம் நடந்திருக்கும். அந்த எக்ஸாம் டவுன்லோட் பண்ணி பாருங்க, அங்கே கொஸ்டின் இருக்கும். இதை விட தெளிவாக யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நான் எல்லாம் எந்தெந்த எக்ஸாம்ல நடந்துச்சு அப்படின்றத தெளிவாக பிராக்கெட் கட்டி கொடுத்து வச்சிருக்கேன். சரிங்களா? மொத்தம் பார்த்தீங்கன்னா 82 கொஸ்டின்ங்க. இதுவே 45 கம்ப்ளீட் ஆச்சான்னு தெரியல. ஏன்னா கேட்ட கொஸ்டினே திருப்பி கேட்டு வச்சிருக்காங்க. எதுவுமே புதுசா இல்லைங்க, ரேர், ரொம்ப ரேர். புக்கில் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பொறுக்கி எடுத்த ஒரு 5 கூட வராது. இந்த 82ல ஃபுல்லா புக்ல இருக்கிறதே தான் ரிப்பீட்டடா கேட்டுட்டு வராங்க. 99% இதை மட்டுமே படிச்சா போதும். ஏங்க, ஒரு எக்ஸாமா 2 எக்ஸாமா புரியுதுங்களா?
82 கொஸ்டின் டிஎன்பிசிலே வெளியிட்டிருக்காங்க. ஐ மீன் 45 எக்ஸாமில் 82 கொஸ்டின். கரெக்டா? ரைட்டு. அப்படின்னும் போது இது போதும் இந்த தலைப்புக்கு, இதோட இந்த தலைப்பை க்ளோஸ் பண்ணிட்டு வேற ஏதாவது தலைப்பை படிக்கலாம் அப்படின்னே சொல்லிட முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு நான் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி கொடுத்துட்டேன். ரைட்டுங்க, தெளிவாக புரிஞ்சிருச்சா? சூப்பர். இப்போ இந்த தலைப்பு கொடுத்துட்டேன், ஆன்சர் அதாவது கொஸ்டின் கொடுத்தாச்சு, ஆன்சர் இல்லையே இந்த 82 கேள்விக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன், கீழே கடைசியாக இந்த பிடிஎஃபோட எண்டில் ஆன்சர் கீன்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்து வச்சுருக்கேன். இந்த லிங்கை ஓப்பன் பண்ணுங்க. பாருங்க, ஜஸ்ட் கை வைக்கிறேன். சப்போஸ் இந்த பிடிஎஃப்ல உங்களுக்கு ஓப்பன் பண்ண தெரியல, எனக்கு ஓப்பன் ஆக மாட்டேங்குது சரியா மொபைலில் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்சர் கீ அப்படின்னு இருக்கும், ஆன்சர் கீ அப்படின்னு இருக்கும். அந்த லிங்க்கும் ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்கள் குரூப்பில் வந்துட்டாவே எல்லா டீட்டெயிலும் நான் வாய்ஸ்லேயே உங்களுக்கு கொடுப்பேன். அதனால தான் உங்களுக்கு குரூப்பில் ஜாயின் பண்ண சொல்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போது நம்மளுடைய ஆன்சர் கீக்கு போது இங்கே கொஞ்சம் நெட்டு ஸ்லோவாக இருக்கிறதால லோட் ஆகுது. சரிங்களா? உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீடாக இருந்தால் வந்துடும். இதில் வந்துட்டா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்கேங்க. அதாவது 10 கேள்வி 85 ஒரே முட்டாவா கொடுக்கல. 85 ஒரே முட்டாவா கொடுத்தா எழுத உங்களுக்கு டைம் இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன், 10 பிரித்து கொடுத்துருக்கேன். நான் காட்டுறேன். என்ன நெட்டு ஸ்லோவாக இருக்கா? 1 செகண்ட் நம்ம ஆஃப் பண்ணிட்டு வரேன். ஆன்சர் கீயை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா இப்போ டிஸ்பிளேல தெரியுற இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன், ஒவ்வொரு டெஸ்ட் 1, டெஸ்ட் 2, டெஸ்ட் 3ன்னு மொத்தம் 9 டெஸ்ட்டாக 89 கொஸ்டின் வச்சுருக்கேன். அது என்னப்பா அங்கே 82 89 இருக்குன்னா சில கேள்வி திருப்பி அப்படியே அச்சடிச்சா காப்பி மாதிரி இருக்கும், அதெல்லாம் விட்டுருப்பேன். பட் ஆன்லைன் டெஸ்ட்டில் அதெல்லாம் சேர்த்துருப்பேன். சரிங்களா? ரைட்டு. அப்போ 89 கொஸ்டினா அப்படி எங்கப்பா, சூப்பர். சரிப்பா, இப்போ இந்த பேஜுக்கு வந்துட்டேன். இப்போ இந்த டெஸ்ட்லாம் எப்படி அட்டன் பண்ணி பார்க்கலாம்னா இந்த பாருங்களேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் அந்த 85 கொஸ்டினும் 82 கொஸ்டினும் பார்த்துட்டு வந்துட்டீங்களா? ஓகே. இப்போ இங்கே டெஸ்ட் 1ன்னு இருக்கா, இதில் 1 to 11னா 11 கொஸ்டின் இருக்குங்க. ஓகேவா? அடுத்தது 12 to 21 இதில் ஒரு 10 கொஸ்டின். 10 உங்களுக்கு லிஸ்ட் போட்டு கொடுத்துருங்க. இப்போ டெஸ்ட் 1ன்னு இருக்குல்ல, அதை கை வைங்க. டெஸ்ட் 1ன்ற அந்த நேமை கை வச்சிங்கனாவே நம்மளுடைய டெஸ்ட் பேஜுக்கு கொண்டு போயிடும். அங்கே போயிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த செக் பண்ணிக்கலாம், கொஸ்டின் ஆன்சரை செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நான் அந்த பேஜுக்கு போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இங்கே கொஞ்சம் நெட் ஸ்லோவாக. இப்போ நான் டெஸ்ட் 1 கிளிக் பண்ணனா அதில் பாருங்க 1 to 11 வந்துருச்சு, டெஸ்ட் பேஜுக்கு வந்துடும். இதில் 2 விளம்பரத்துக்கு நடுவில் ஸ்டார்ட் ஆன்லைன் டெஸ்ட்னு இருக்குங்க, அதை கை வைங்க. அதை கை வச்சிங்கன்னா இங்கே பாருங்க, மன்னார்குடியின் மறுவு கண்டறிக அப்படின்னு 6/1/2024 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி இது நம்ம சிலபஸ்லேயே கொடுத்துருக்காங்க. மண்ணை தானே? ஆப்ஷன் டி மன்னாரா மண்ணையா? அடடா கன்ஃபியூஷன் ஆகுது. சரி, ஆப்ஷன் டி மண்ணை அப்படின்னு கை வைக்கிறேங்க. கரெக்டாக இருந்தால் நமக்கு என்ன காட்டும், கிரீன் கலரில் காட்டும். பாருங்க, ஆப்ஷன் டி மண்ணைன்னு கை வச்சேன், கரெக்ட்னா கிரீன் கலரில் காட்டிட்டு வெல்டன் யூ ஆர் கரெக்ட் அப்படின்ற ஒரு மெசேஜும் வரும். இதுலேயே பாருங்க, மண்ணையா மன்னாரா அப்படின்னு கன்ஃபியூஷன் வரும். அது முதல் முறை. நிறைய நீங்கள் படிச்சிட்டிங்கன்னு வச்சுங்க, ஈஸியாக இருக்கும். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா இதில் உதகமண்டலத்தோட மறுவு கேட்டிருக்காங்க. உதகை இதுவும் நம்ம சிலபஸில் கொடுத்துருக்காங்க. இது எந்த எக்ஸாம்னா 7/1/2024 கேட்டிருக்காங்க. பாருங்க, செம்ம இன்ட்ரெஸ்டாக இருக்குது. நான் உதகை ஆப்ஷன் சி கை வைக்கிறேன். கரெக்டாக இருந்தா கிரீன் கலர் காமிச்சிட்டு வெல்டன் யூஆர் கரெக்ட்னு சொல்லிடும். அவ்வளோதான், ஒரு முறை படித்தாவே போதுங்க. அதுக்கடுத்து இங்கே பார்த்தீங்களா வண்ணாரப்பேட்டை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு நம்ம வண்ணை அப்படின்றத விட வேற என்ன இருக்கலாம், ஆப்ஷன் டி கை வைக்கிறேன். ஏன்னா தப்பாக இருந்தால் காட்டணும் இல்லையா, அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஆப்ஷன் டி கை வைக்கிறேன். இப்போது வண்ணை தான் ஆன்சர் நான் சொன்னேன். பட் நான் உங்களுக்கு செக் பண்ணுறதுக்காக என்ன பண்ணிட்டேன், ஆப்ஷன் டி கிளிக் பண்ணேன். அது கரெக்டாக இருந்தால் க்ரீனில் காட்டும், தப்பாக இருந்தால் ரெட்டில் காமிச்சிட்டு சாரி யூ ஆர் ராங்குன்னு ஒரு மெசேஜ் வந்துடும். அப்புறம் இதுக்கு எது சரியோ அது க்ரீனில் காட்டும். புரியுதுங்களா? கரெக்ட்னா க்ரீனில் காட்டிடும், தப்புன்னா ரெட்டில் காமிச்சிட்டு அதுக்கு எது சரியோ அது க்ரீனில் காட்டும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அடாடா. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இதே மாதிரி இந்த 10 டெஸ்ட் அட்டன் பண்ணிடுங்க. அப்படியே பேக் அடிச்சிருங்க. ஒரு டெஸ்ட் அடிச்சு பார்த்துட்டீங்களா, பேக் வந்துட்டு 2வது டெஸ்ட். எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ அடிச்சு பாருங்க. ஏன்னா இப்போ நான் 85 கொஸ்டின் சொல்கிறேன். 85 கொஸ்டினும் ஒரே டெஸ்ட் லிங்காக கொடுத்தனா குறைந்தபட்சம் அதுக்கு ஒரு 20 நிமிஷமாவது டைம் ஆகும்னு வச்சுங்க. 20 நிமிஷம் உங்களுக்கு இருந்தால் தானே. ஆனால் இது ஒரு 5 நிமிஷம், அழகாக 5 நிமிஷத்தில் டெஸ்ட் அடிச்சு பார்த்துக்கலாம். 9 டெஸ்ட்டு அடிச்சு பார்த்த மாதிரியே தெரியாது. ஒரு டாப்பிக்கை முடிச்சது ஈஸியாக இருக்கும். ஒரே நாள் இன்றைக்கே முடிச்சிடலாம். அந்த வீடியோ பார்த்துட்டிங்களா, நோட்ஸ் டவுன்லோட் பண்ணிட்டீங்களா, ஒரு முறை படிச்சிட்டிங்களா, டெஸ்ட் அடிச்சு பாருங்க. உங்களுக்கு இன்ட்டு எது தேவையோ அதை மட்டும் எழுதுங்க.
அரை பேஜ் தான் வரும். அரை பேஜ்லேயே முடிஞ்சே போடும். மொத்தமாக அந்த டாபிக் தூக்கி போட்டு அடுத்த டாபிக் எடுத்துக்கணும். இவ்வளோதான். இந்த மாதிரி செலக்ட் பண்ணி நம்ம படிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் இந்த சிலபஸ். புரியுதுங்களா? சரிப்பா, இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்தீங்கன்னா அந்த டெலகிராம் குரூப் லிங்க்லாம் இருக்குல்ல, அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க. வந்தீங்கன்னா இது என்னது பிடிஎஃப் அப்படின்னு எழுதி வச்சிருப்பேன். பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும். அந்த பிடிஎஃப் கீழே தான் ஆன்சர் கீன்னு இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் ஆன்சர் கீ கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ இந்த 89 டெஸ்ட்டாக 89 கொஸ்டின் இருக்குல்ல, அந்த பேஜுக்கு போகும். அதுக்கு மேலே பிடிஎஃப்னு இருக்கும். அங்கே ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகுங்க. நம்ம வெப்சைட் போனால் ஒன்றும் இருக்காது. 2 விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோட் இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணால் ஒரு 15 செகண்ட் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கேயே டைம் ஓடும். 15, 14, 13, 15 செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும். அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். கண்டிப்பாக இந்த நோட்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இயல் வைஸாக தான், ஒரு நாளைக்கு ஒரு இயல் தான் நான் டெஸ்ட் வச்சுட்டு வரோம். அதுலேயே சைடில் எந்த தலைப்பு முடியுதோ அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு வரோம். அதனால நீங்கள் கூடவே வந்தீங்கன்னா ஈஸியாக அரசு வேலையோடு போயிடலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.